வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 701 நாட்களாகிறது. இந்நிலையில் காசா நகர் பகுதியில் உள்ள பல அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது மிக குறிப்பாக இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி தெற்கு காசாவில் உள்ள கடற்கரை ஓரமாக செல்லுமாறு பலரை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து மிக கடுமையான தாக்குதல்களும் அதிக அளவிலான இறப்புகளும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஹாரட்ஸ் பத்திரிகை சமீபத்தில் எழுதியிருந்த ஓர் கட்டுரையில் காசாவை இஸ்ரேல் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து விட்ட பிறகு எப்படி அதை கையாள வேண்டும் என்ற திட்டத்தில் ஐடிஎஃப் இறங்கியுள்ளது. ஒரு வருடத்திற்கு குறைந்தது 3 லட்சம் பில்லியன் ஷெக்கல்ஸ் தேவைப்படும் ஒரு மாதத்திற்கு என்று அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இதற்கு பின்னால் அமெரிக்கா மிக வலுவாக நிதி ஆதாரங்களை பெருமளவில் தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் நாம் கண்டறிய முடிகிறது. இதேபோல் மற்ற பல்வேறு நிகழ்வுகள் சர்வதேச அளவில் நடந்துள்ளன. குறிப்பாக சைனாவில் நடந்த எஸ்இஓ கூட்டம், அதற்கு பிறகான 80ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் வெற்றி தினம், இதற்கு ட்ரம்ப் தரப்பில் இருந்து வந்த எதிர்ப்புகள், இப்படி பல உள்ளன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இதை பத்தி காசா இதை பத்தி பேசும்போது இன்னும் கொஞ்சம் நான் டீப்பா பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இங்கிலாந்துல இருக்கிற அங்க இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் நான் கவனிச்சுட்டு இருந்தேன் லாஸ்ட் 1 வீக்கா. அப்ப அதுல வந்து என்ன சொல்றாங்க அவங்க ரொம்ப டீப்பானா, வாஷிங்டன் போஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு செய்தி வெளியிட்டு இருந்துச்சு. காசா ரிவேரியன் ஒரு பிளான் பண்றாங்க. அதுல வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டணங்களை கொண்டு வரப்படுறாங்க. அதுல எலன் மாஸ்கே ஒரு இடம் ஒதுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை மிக முக்கியமா வேலை பார்க்கறது வந்து டோனி பிளேயருடைய இன்ஸ்டியூட் தான் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் கவனிச்சப்போ இப்போ இந்த மக்கள் அத்தனை பேரையும் வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது மிக முக்கியமா அவங்க ரொம்ப பிளான் என்ன பண்றாங்கன்னா, 3ஆம் உலக நாடுகளுக்கு தான் அவங்க போகணும், யூரோப்புக்கோ அமெரிக்காவுக்கோ வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து நம்ம நிறைய இதுல பேசிட்டோம். பட் வந்து தினம் தினம் மக்கள் கொள்றது வந்து நிறுத்தவே இல்லை இஸ்ரேலே. அது நடந்துகிட்டே இருக்கு. இன்க்ளூடிங் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய இனப்படுகொலை ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள் அடங்கிய குழுவே சொல்லிருச்சு இது இனப்படுகொலை தான் அப்படின்னு. ஆனாலும் இது வந்து நின்ன மாதிரி தெரியல. இது அடுத்த எதை நோக்கி நகர்னு நினைக்கிறீங்க? இது இதே மாதிரி தான் தொடரப்போகுது தோழர். ஏன்னா வேற எந்த வழிமுறையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே திட்டம் மட்டும்தான். எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த பகுதியை பிடிக்கிறது தான் இஸ்ரேலினுடைய திட்டமா இருக்கு. அது தன்னுடைய விரிவாக்க பாலிசியை வந்து இப்போ ஃபாலோ பண்ணுது, அவ்வளவுதான். ஸோ அதுல குறுக்க வரக்கூடிய இந்த பலஸ்தீன் மக்களை வந்து வெளியேற்றணுங்கிறதுல தெளிவா இருக்கு. அது நாட் ஒன்லி இன் காசால மட்டும் கிடையாது, அது வெஸ்ட் பேங்க்கும் நோக்கியும் நகர ஆரம்பிச்சிருக்கு. வெஸ்ட் பேங்க்லயும் வந்து கடுமையான தாக்குதல்களை பண்ண ஆரம்பிச்சிருக்கு கடந்த வாரங்கள்ல. ஸோ அதனால இது ஒட்டுமொத்தமா பாலஸ்தீன்கிற அந்த அந்த கேள்வியை வந்து முழுமையா முடிக்கணுங்கிற ஒரு திட்டத்தோட தான் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் செயல்படுது. அதுதான் அமெரிக்காவினுடைய திட்டமாகவும் இருக்கு. ஸோ அதனால இது தொடர்ந்து இனப்படுகொலைங்கிற எல்லையில தான் வந்து போயிட்டே இருக்கு. அது தீவிரமடைஞ்சுக்கிட்டே போகுது. அதே நேரத்துல சர்வதேச அரங்கில இருந்து எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் பெருசா ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் எங்கிருந்தும் வரல. ஸோ அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து இனப்படுகொலை நடந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம். இது நிறுத்துறதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஆனா இது வந்து மேற்கத்திய தரப்பும் ஏகாதிபத்திய தரப்பும் அவங்க வச்சிருக்கிற திட்டம். இந்த திட்டம் ஆப்போனன்ட் தரப்பு எப்படி வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இப்ப இங்க இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. ஸோ அதை பார்க்கும்போது தான் நம்ம வந்து இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வருமா வராதாங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இந்த திட்டத்தை வந்து எப்படி முறியடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கடந்த அதாவது இந்த கிடியன் சேரியட் 2 அப்படிங்கிற இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடுமையான தாக்குதல்கள் இஸ்ரேலிய துருப்புகள் மீது நடத்தப்பட்டுச்சு.
பல உயிரிழப்புகளை இஸ்ரேலிய துருப்புகள் சந்திச்சாங்க. அவங்க பெருமளவுக்கு இழப்புகளை வந்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரம்ப கட்டம் தான். இதற்கு இடையில வந்து அல்கசாம் பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வந்து கொல்லப்பட்டதா இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஹமாஸ் தரப்புல இருந்து அதற்கான கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் வரல. எது எப்படி இருந்திருந்தனாலும் இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாத நிலையில தான் இருக்கு. ஸோ அதனால பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளும் இதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை, இஸ்ரேல் தரப்பும் இதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஸோ இந்த போர் வந்து தொடரப்போகுது. இதுல நடுவுல வந்து இந்த மக்கள் தான் வந்து பெரிய அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்க போறாங்க. அது இப்போ சமீப காலங்கள் திட்டங்கள்ல சினாய் பாலைவனத்தை நோக்கி இந்த மக்களை வந்து வெளியேற்றுறது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. அதுதான் எகிப்து அரசாங்கம் கடுமையா எதிர்க்குது. அது வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அது எதிர்க்குது. கடந்த 2 நாட்களுக்கு எகிப்தோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு, அது வந்து எங்களுடைய ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. ஆனா எகிப்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடு தான் இந்த பகுதியில மிலிட்டரிலி. அதுக்கு அந்த வில் பவர் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இஸ்ரேலை எதிர்த்து கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். பட் ஆனா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து சரியில்லாம இருக்கு. அதனால வந்து எதுவும் நடக்கல. அந்த எல்லையை நோக்கி நகருமா அப்படிங்கிறதும் தெரியல இப்போ. ஏன்னா என்ன என்ன நடக்குங்கிறது தெரியல. ஆனா இஸ்ரேல் வந்து ஒரே திட்டமிடலோட இருக்கு, மக்களை பூரா வெளியேற்றுறதுங்கிறதுல. அது மட்டும்தான் வந்து திட்டமா வச்சிருக்கு. ஸோ அதற்கு இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் முழுக்க அழிச்சிட்டு இந்த மக்களை வெளியேற்றணுங்கிறது தான் திட்டமா வச்சிருக்கு. அதை நோக்கி தான் வந்து இந்த போரினுடைய தன்மை வந்து இப்ப விரிவடைஞ்சு போகுது. அதுலதான் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை வீழ்த்தி தரமட்டமாக்குறாங்க. ஸோ இருக்கிற மிச்சம் மீதி இருக்கக்கூடிய காசா சிட்டியில இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை முழுக்க வந்து அழிக்கிற பணியில இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க எடுத்த பாலிசி டிசிஷன் என்னன்னாக்க மிலிட்டரி பாலிசி நேர்ல போய் கிளீன் அப் பண்றது. பட் ஆனா அது போனா பெரிய அளவுக்கு ஆம்புஷ் நடக்குது, பெரிய உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அவங்க வந்து பெரிய உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல டிசபிலிட்டிஸை சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்கள் வந்து மீண்டும் போருக்கு திரும்ப முடியாத ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால துருப்புகள் பற்றாக்குறை வந்து கடுமையா இருக்கு இஸ்ரேலை பொறுத்தளவுல. பழைய மாதிரி வந்து துருப்புகளை வந்து திரட்டக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேல் இல்லை. ஸோ அதனால இந்த ஆம்புஷ் நடவடிக்கைகள்ல மீண்டும் உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு, கடுமையான பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அழிக்கிற பணியில இப்ப ஈடுபட்டு இருக்கு. அதன் மூலமா மக்களை வெளியேற்றுறதுங்கிறது தான் நோக்கமா இருக்கு. ஏன்னா போரியல் ரீதியா வெற்றி அடைய முடியாதுங்கிறது கிளியரா தெரியுது இஸ்ரேலுக்கு. ஸோ அதற்கு மாற்றீடான வழிமுறைனாக்க எத்னிக்கலி கிளென்ஸ் பண்றதுதான். ஸோ இதை தான் வந்து அவங்க தொடர்ந்து வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து மாத்தி மாத்தி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் அவங்க மிலிட்டரிலி வந்து பார்ப்பாங்க. மிலிட்டரியில வெற்றி அடைய முடியாதுன்னு தெரிஞ்சதுனாக்க டிஸ்பிளேஸ் பண்றதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுவாங்க மக்களை. ஸோ அதான் தொடர்ந்து பண்றாங்க. குடியிருப்பு பகுதியில் அழிச்சு மக்களை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி கொண்டு போறது, அப்புறம் உணவுகளை தடை பண்றது, மருந்து பொருட்களை தடை பண்றது, ஹாஸ்பிட்டல்ஸ் அழிக்கிறது, டாக்டர்ஸ் வந்து அழிக்கிறது, இப்படி தொடர்ந்து வந்து அந்த மக்கள் வாழ முடியாத பகுதியா வந்து அதை மாத்துறது. அதன் மூலமா தங்களுடைய திட்டத்தை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது, அவங்களுடைய வார் அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்றது. பட் அது எதுவுமே நடக்கல. இந்த 2 வருஷ காலத்துல அது எதுவுமே நடக்கல. ஏன்னா இப்ப இங்க ப்ராப்ளம் என்னன்னாக்கா, நீங்க என்னதான் வந்து மேலிருந்து குண்டு போட்டு மக்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் கடைசி அந்த பகுதியை வந்து நீங்க முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னா நீங்க தரை வழியா வந்து அதெல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும், அந்த வீரர்களை வந்து அழிக்கணும். அது பண்ற வரைக்கும் உங்களால அந்த பகுதியில நிம்மதியா வந்து ஆளுமை செலுத்த முடியாது. ஸோ ஆளுமை செலுத்தணும்னா கண்டிப்பா வந்து நீங்க தரை வழியா வந்துதான் ஆகணும். உங்களுடைய ட்ரூப்ஸ் வந்து களத்துல வந்து நேரடியான சண்டையில ஈடுபட்டு அவங்கள வீழ்த்தினா மட்டும்தான் அவங்களால முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். அது நடக்க மாட்டேங்குது. அதுதான் அங்க இருக்கிற ப்ராப்ளம். ஸோ அதனால மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் பிளான்ல வந்து எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்றது தான் இப்ப அவங்க திட்டமா வச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் எஜிப்துக்கும் அவங்களுக்குமான முரண்பாடும் வந்து தீவிரமடையுது. ட்ரம்ப் போட்டிருந்த ட்விட்டு, இந்த இதுக்கு நடுவில் வந்து ட்ரம்ப் போட்டிருந்த அந்த ட்விட்டு என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாரு,
ஹமாஸ் வந்து 20 போர் கைதிகளையும் ரிலீஸ் பண்ணிடணும். 2, 3, 4, 5 அப்படின்லாம் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. எல்லாத்தையும் மொத்தமாக ரிலீஸ் பண்ணிருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். அப்படி இல்லைன்னா மோசமான விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த ஈரான் மீது இவங்க தாக்குதல் நடத்துறப்போ இவர் எழுதியிருந்தாரு அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு. அந்த ட்விட் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. இப்ப இவங்க கண்கூட தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எதுவுமே இவங்களால பண்ண முடியல. அதிகபட்சமா கூட மக்களை கொள்றதை தவிர வேற ஒன்றும் பெருசா பண்ண முடியல. மக்களோட இருந்தா அதன் தலைவர்களை கொல்ல முடியுது. ஆனாலும் திரும்ப திரும்ப ஆட்கள் எழுந்திரிச்சு திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத அவரால் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு நேத்துன்னு நினைக்கிறேன். ஹமாஸ் கூட அமெரிக்கா நேரடியா டீப்பா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எல்லாம் எதை காட்டுது? இது எதுக்காக இந்த இதுல வந்து நேரடியா அமெரிக்கா வந்து பேசுதுன்னு சொல்றாரு? என்ன ஃப்ரூட்ஃபுல்லான முடிவு வந்து இதுல எட்ட முடியும்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து ஸ்டீவன் விட்காஃப் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அலெக்சாண்டர்ங்கிற ஒரு அமெரிக்கன் பிரஜையை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு போனான். அதுக்கான பதிலீடா வந்து சீஸ்ஃபயரை பர்மனன்ட் சீஸ்ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி தான் ஏமாத்தி அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ அதனால அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பவே முடியாதுங்கிறது பல உதாரணங்கள் இருக்கு. சமீப காலம் நேரடியா ஹமாஸ் கூட நடத்தின பேச்சுவார்த்தையில அந்த உதாரணம் இருக்கு. ஸோ அதனால அவனுங்களெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன மாதிரி அவனுங்களை நம்புறது, என்ன மாதிரி அவனுங்க வந்து உத்தரவாதம் கொடுப்பானுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியல. ஸோ ஏன் வந்து அப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்கங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய ஃப்ரூட்ஃபுல்லான முடிவு வந்து எட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க மட்டும் இல்லை, ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுல இருந்து எல்லா பகுதிகள்லையுமே இந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் இருக்கு. ஸோ அதனால இவங்களை நம்பக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உலக டிப்ளமசியை பொறுத்தளவுல அமெரிக்காவை நம்பக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் நடந்துப்பாங்க அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து இருக்கிறாங்க. அது பல இடங்கள்ல அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஹமாஸ் கூடயே வந்து அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி அவங்கள்ட்ட இருந்து என்ன லெவரேஜ் வந்து பெற முடியும், எப்படி வந்து அவங்கள நம்பி ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒத்துக்க முடியும்னு தெரியல. ஏற்கனவே இடையில ஒரு முயற்சி நடந்தது. அதாவது குறிப்பா வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் எல்லாம் அதை முன்னின்று நகர்த்தக்கூடிய நாடுகளா இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சைனாவும் ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஆல்டர்னேட்டிவான ஒரு 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 கேரண்டோரா அவங்கெல்லாம் வந்து இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டாங்க. பட் ஆனா அதை முறிக்கிறதுக்கு அமெரிக்கா கடுமையா வேலை பார்த்தது. அதை முறிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க அந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கல. இப்போ ரஷ்யாவோ சைனாவோ வந்து அந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கல. இப்போ அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை வச்சிருக்கு. இந்த இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த பிரச்சனை வந்து முழுமையா இருக்குங்கிறத அமெரிக்கா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதனால வேற வழியே இல்லை, அமெரிக்கா கூட வந்து பேச்சுவார்த்தை தான் நடத்த வேண்டிய இடத்துல தான் நடத்தி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஹமாஸ் அமைப்புக்கும் இருக்கிறதா தான் கருதப்படுது. ஸோ அந்த பின்னணியில தான் வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்கு. கடந்த காணொலியில அதுக்கு முன்னாடி 2 காணொலியில நம்ம சொல்லியிருந்தோம். சைனால வந்து எஸ்சிஓ கூட்டம் நடக்க போகுது. அது வந்து மிக முக்கியமா இந்தியாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவில இருந்து கலந்துக்கிறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு. அது தொடர்ந்து அதுக்கு அடுத்து நடந்த பரேடு, விக்டரி 80வது போர் வெற்றி தின விழா அது நடந்ததுல அதுல அணிவகுத்து வந்த போர் தளவாடங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல உலக அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு. அதே போல வரலாற்றில் முதல் முறையா ரஷ்யா, சைனா, வடகொரியா 3 நாடுகளோட தலைவர்கள் ஒரே இடத்துல கூடுறது தான் முதல் முறை அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் சொல்லுது. அங்க நடந்த இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். எஸ்சிஓல என்ன நடந்துச்சு, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. எஸ்சிஓல வந்து அதாவது டிங்ஜாங் டிக்ளரேஷன் சொல்லிட்டு இந்த நகரத்தின் பேரை வச்சு ஒரு டிக்ளரேஷன் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள் வந்து பேசி இருக்கிறாங்க. குறிப்பா வந்து இஸ்ரேலினுடைய அன்ப்ரொவோக்டு வார் ஆன் ஈரான், அது ஈரான் மீது எந்தவித காரணமும் இல்லாம இஸ்ரேல் தொடுத்த போரை வந்து கடுமையா கண்டனம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதே போல இந்தியா மீது, அதாவது இந்தியாவுக்குள்ள குறிப்பா வந்து காஷ்மீருக்குள்ள பகல்கான்ல வந்து நடந்த தாக்குதலை வந்து கண்டனம் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா இந்தியாவினுடைய டிப்ளமசி வந்து கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஒரு சிறிய அளவுக்கு அமெரிக்காவை வந்து எதிர்த்து நிக்குதுங்கிற இடத்துல அதுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. என்னன்னா இப்ப இங்க இன்னைக்கு சர்வதேச அரங்க பொறுத்தளவுல அமெரிக்காவினுடைய வேசலா இருந்தா அவங்களுக்கு டிப்ளமேட்டிக்கா எங்கேயுமே மரியாதை கிடையாது. அவன் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா எவனும் மதிக்க மாட்டான் உலகத்துல. அப்ப எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களை மதிப்பான். ஸோ அந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு சிறிய அளவுக்கான மரியாதை கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த தீவிரவாத தாக்குதலை பத்தி அவங்க கண்டனம் பண்ணியிருக்கிறதுல வெளிப்படுது. ஸோ அதை வந்து தொடர்ந்து வந்து இந்தியா கீப் அப் பண்ணுமா, இந்த டிப்ளமேட்டிக் சக்சஸ் வந்து தொடர்ந்து கீப் அப் பண்ணுமாங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு மோடி பேசியிருக்கிறத பார்த்தாக்க அமெரிக்கா கூட நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்கும், எங்களுக்குள்ள பெரிய விரிசல்லாம் இல்லை அப்படின்னு தான் பேசியிருக்கிறாரு. ஸோ அதனால அது நிலைக்குமாங்கிறது சந்தேகத்திற்குரியது தான். அது ஒரு முக்கியமான நிகழ்வா நடந்திருக்கு. அதே போல சைட்லைன் மீட்டிங்ஸ் பல மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இதுல குறிப்பா வந்து அப்சர்வர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சிஓல யுக்ரைன் பிரச்சனையை பத்தி பேசல அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல காசா ஜெனசைட பத்தி பேசல அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து அங்க விவாதிக்கப்படல. அந்த டிக்ளரேஷன்ல இந்த ரெண்டு விஷயங்களும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து மிகப்பெரிய குறைபாடா பாக்குறாங்க. குறிப்பா வந்து காசால நடக்கிற இனப்படுகொலை பத்தி மென்ஷன் பண்ணாத மிகப்பெரிய குறையா வந்து எல்லாருமே பாக்குறாங்க. ஸோ இப்ப இந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் வந்து அங்க அட்ரஸ் செய்யப்படல. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரி நார்த் கொரியன் லீடர் ஷி ஜின்பிங், சைனாவினுடைய பிரசிடென்ட் ஷி ஜின்பிங், அதே போல ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின். இப்போ இவங்க 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கத்துல நின்றுதான் வந்து இந்த பெரேடை பார்த்தாங்க. பெரேடு வந்து 80வது வெற்றி விழா தினம். 80வது வெற்றி விழா தினம் ஜப்பானீஸ் இம்பீரியல் ஆர்மிக்கு எதிரான வெற்றியை வந்து கொண்டாடுற ஒரு தினமா தான் அனுசரிக்கப்படுது பட்டிருக்கு. அதுலதான் இந்த பெரேட் நடந்தது. இந்த பெரேட்ல முக்கியமான லீடர்ஸ் உலகம் முழுக்க இருந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா வந்து இந்த ஸ்லோவோக்கியா, செர்பியா போன்ற பகுதிகளில் இருந்து, கக்கேஷியன் பகுதிகளில் இருந்து, ஈஸ்டர்ன் யூரோப்பியன் பகுதிகளில் இருந்து பல லீடர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. மங்கோலியன் லீடர் கலந்துக்கிட்டாரு. மலேசியன் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு. அது போல இன்னும் பல நாட்டு தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த பரேடுல மிக முக்கியமான டிஸ்பிளே நடந்திருக்கு. சைனாவினுடைய மிலிட்ரி கெப்பாசிட்டியை பத்தி வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பேசுபொருளா இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு மிலிட்ரி தொழில்நுட்பத்தை பொறுத்தளவுல அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஸோ அதனால பல விஷயங்கள் சொல்றாங்க. இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் 20,000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய வல்லமையுடையதை டிஸ்பிளே பண்ணதா சொல்றாங்க. அதே போல பல ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள்ஸ், கிளைடர் வெஹிக்கிள்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணதா சொல்றாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணதா சொல்றாங்க. அதே போல சப்மரைன் டொர்பீடோஸ் வந்து டிஸ்பிளே பண்ணதா சொல்றாங்க. குரூஸ் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல்ஸ், அதே போல நிறைய ட்ரோன்ஸ், அது இன்னும் குறிப்பா சொல்ல போனா கிட்டத்தட்ட பீட்டு வகை பாம்பர்ஸ் மாதிரியான ட்ரோன்ஸ், ஆளில்லா விமானங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. ஸோ பல கெப்பாசிட்டி வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அன்வீல் பண்ணாத பல கெப்பாசிட்டி வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல லேசர் தொழில்நுட்பம் கொண்டு தாக்கக்கூடிய கருவிகளையும் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ பல விஷயங்களை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. மிலிட்டரிலி பல விஷயங்களை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அறியப்படாத பல டெக்னாலஜி வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே போல சுப்பீரியர் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய கட்டிங் எட்ஜ் தொழில்நுட்பத்துல தயாரிக்கப்பட்ட கருவிகளையும் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள்கிட்ட இல்லாத டெக்னாலஜி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த இந்த பரேடை வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. மிலிட்டரியிலும் ரொம்ப முக்கியமான பரேடா பாக்குறாங்க. இதுல டிப்ளமேட்டிக்கா இந்த குறிப்பா வந்து ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியானு, அதே போல ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன், ஷி ஜின்பிங், இவங்க 4 பேரும் இணைந்து நின்று இந்த பரேடை வந்து வாட்ச் பண்ணதை ரொம்ப முக்கியமானதா பாக்குறாங்க. ரொம்ப சிம்பாலிக்கா பாக்குறாங்க. இந்த இந்த அலைஸ் வந்து இவங்க உருவாகுறாங்க அப்படிங்கிறத. இப்போ அமெரிக்கன் இம்பீரியலிசத்துக்கு எதிரான ஒரு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது சிம்பாலிக்கா உணர்த்துறதா சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு
கள செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. இதுல இந்தியா கலந்துகிட்டு இருக்கலாம். ஆனா இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அதுக்கு முன்னாடி இந்தியா வந்துட்டாரு. ஸோ அதனால அதுல கலந்துக்கல. எஸ்சிஓ சம்மிட்ல தான் கலந்துக்கிட்டாரு. ஸோ இவ்வளவுதான் இந்த சைனாவினுடைய பரேடை பொறுத்தளவுல முக்கியமானதா கருதப்படுது. இது அடுத்து எப்படி உருமாற்றம் அடையும், எதற்காக இந்த டிஸ்பிளே எல்லாம் நடந்தது, யார முக்கியமான நாடா சைனா பார்க்குது, யார வந்து கலட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுக்குள்ள பல சிம்பாலிசம்ஸ் வந்து நடந்ததா சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வருங்காலங்கள்ல எப்படி வெளிப்படுதுங்கிறத பொறுத்து தான் வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து இருக்குங்கிறது தெரியுது. ஓகே ஓகே தோழர். இதுல நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த இது பீஜிங் டிக்ளரேஷன்ல படிக்கும்போது அவங்க பெஹல்காம் இதை சேர்த்து சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஒரு பக்கம் பெரிய லெவல்ல கவனிக்கப்பட்டுச்சு. எஸ், இந்தியாவோட டிப்ளமேட்டிக்கான ஒரு நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்தியாவுக்கு அப்படின்னு. அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அதே இதுல இன்னும் ஒன்றும் சேர்த்து சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் உள்ள வந்து அந்த ட்ரெயின் அட்டாக், அதுல 100க்கு மேற்பட்ட ஆட்கள் இறந்து போனாங்க. அதுல நடத்தினது வந்து அந்த பலுச்சிஸ்தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பு. அதுக்கு வந்து யாரு பின்னாடி வந்து உதவுறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பெரிய சொன்னதுனால நார்த் இந்தியால வந்து நார்த் இந்தியன் ஊடகங்கள் வந்து இதை 2 விதமா பாக்குறாங்க. ஒண்ணு வந்து அரசுக்கு ஆதரவான ஊடகங்கள் வந்து நம்ம இது உண்மையிலே டிப்ளமேட்டிக்கான வெற்றி தான் இந்தியாவுக்கு. அதை மட்டும் தான் தூக்கி பேசுறீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க இத்தனை நாளா வந்து பகையை வளர்த்துக்கிட்ட காரணத்தினால அது பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து எந்த பாகிஸ்தானை வந்து நம்ம எதிர்த்து பேசுறோமோ அந்த பாகிஸ்தானுடைய மேல நடந்த தாக்குதலையும் அவங்க சேர்த்து தான் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்க்கப்படுது. இது வந்து இன்னைக்கு நான் கவனிச்ச நார்த் இந்தியால வந்து ஊடகங்கள்ல கவனிச்ச ஒரு விஷயம். ஸோ இதுக்கும் அதுக்கும் அவங்க பேலன்ஸா தான் டீல் பண்றாங்க அப்படின்னு. அதே போல பாகிஸ்தானை டோட்டலா வந்து கார்னர் பண்ணிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுவும் இல்லை அப்படின்னா நார்த் இந்தியால திரும்ப அதுக்கப்புறம் மேல அதாவது அரசுக்கு ஆதரவான ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய குற்றங்களை சொல்லக்கூடிய நபர்கள் வந்து சுயேட்சையா செயல்படும் எப்படி சொல்ல இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இதைத்தான் மென்ஷன் பண்றாங்க. இதை நான் இன்னைக்கு பார்த்தேன், அதனால உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதான் தோணுச்சு. இதுல அடுத்து அதே போல பாத்தீங்கன்னா, மிக முக்கியமா வந்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காருன்னா, சைனா பிரசிடென்ட் வந்து சைனா போயிட்டு வந்தது மிகவும் ஒரு இதானது ப்ராடக்ட், ரொம்ப பிரயோஜனமான ஒன்றாகவும் ரொம்ப முக்கியமான இதாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைன்ல ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதனோட அர்த்தம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? தெரியல, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறாங்க. இப்போ இது வந்து குளோபல் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா அமெரிக்கன் இம்பீரியலிஸுக்கு இது எதிராக திரும்புங்கிறத எதிர்பார்க்குறாங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அது எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா வருங்கிறது நம்மளால இன்னும் உறுதிப்படுத்த முடியல. பட் ஆனா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு நல்ல ஒரு மூவா வந்து ஈரான் வந்து பார்க்கறதா தான் நமக்கு தெரியுது. ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து பெகல்காம் தாக்குதல், அதே போல பலுச்சிஸ்தான்ல நடந்த தீவிரவாத தாக்குதல், இது ரெண்டையும் வந்து மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் எஸ்சிஓட அடிப்படை ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ல வந்து முக்கியமானது வந்து பார்டர் செக்யூரிட்டி, அதே போல ஆன்டி கவுண்டர் டெரரிசம் பாலிசிஸ். ஸோ இதுதான் வந்து எஸ்சிஓனுடைய மையம், பிரின்சிபலான ஒரு பொசிஷன் வந்து அதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால ஐ திங்க் வந்து அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த பார்டர் டிஸ்பியூட்டு, தீவிரவாதத்திற்கு எதிரான போர், இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும்தான் வந்து எஸ்சிஓ கவனம் செலுத்துறதா தெரியுது. ஸோ அதனால இந்த 2 சம்பவங்களும் முக்கியமானதா எஸ்சிஓ பொறுத்தளவுல பிரின்சிபலி முக்கியமானதா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க வந்து யுக்ரைன் போரையும் வந்து பேசல, காசா போரையும் பேசல. ஏன்னா இதெல்லாம் பார்டர் டிஸ்பியூட் கிடையாது, இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் போர். ஸோ அதனால அதை வந்து அவங்க அவ்வளவு முக்கியத்துவமா பார்க்கல. பார்டர் டிஸ்பியூட், அதுவும் வந்து இந்த எஸ்சிஓ நாடுகளுக்கு இடையிலான பார்டர் டிஸ்பியூட்டை முக்கியமானதா பாக்குறாங்க. ஏன்னா இப்ப பாகிஸ்தானும் எஸ்சிஓல இருக்கு, ஈரானும் எஸ்சிஓல இருக்கு, இந்தியாவும் எஸ்சிஓல இருக்கு. இப்ப இந்த 3 நாடுகள் தொடர்பான விஷயங்களா தான் இந்த பலுச்சிஸ்தான் பிரச்சனையும் இருக்கு, காஷ்மீர்ல நடந்த பகல்காம் தாக்குதலும் இருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் வந்து அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அவங்களோட பிரின்சிபல் பொசிஷன்ல இருந்து அவங்க பாக்குறாங்க.
அதனாலதான் இது ரெண்டையும் வந்து முக்கியத்துவப்படுத்தி பேசியிருக்கிறாங்கன்னு தெரியுது. புரியுது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் மேல நாங்க அக்கறை இருக்கோம். அது நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். இது வந்து லீட் பண்ணி பிரிக்ஸுக்கு கொண்டு போறதுக்கான இதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பிரிக்ஸுக்குள்ள கொண்டு வரணுன்றது பாகிஸ்தான் கொண்டு வரணுன்றது அவங்களோட எண்ணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நீ இப்ப சொன்னோட எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் அத்தனையும் தீர்க்கப்படணும் அப்படின்றதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா வந்திருக்காங்கன்னு தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்படியே நம்ம கடந்த காணொலியில பேசின மாதிரி வெனிசுலா மீதான தாக்குதலுக்கு வந்து மிக கடுமையா வந்து அமெரிக்கா தயாராகிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதே போல இது வரைக்கும் எந்த அதிபரும் பண்ணாங்களான்னு தெரியல. பாதுகாப்புத்துறையை போர்த்துறைன்னு அறிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் டிஃபென்ஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு மாத்திருக்கிறாரு. பாதுகாப்புத்துறை போர்த்துறைன்னு மாத்திருக்கிறாரு. இதுக்கு அடுத்து வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா வெனிசுலா சுத்தி கப்பலை கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அது மேல வந்து வெனிசுலாவுடைய கப்பல், அதாவது போர் விமானங்கள் பறந்ததுக்கு சொல்றாரு, ஓப்பன் டிவில சொல்றாரு, அவங்கள அங்க இருக்கிற ராணுவ அதிகாரிகளை பார்த்து அப்படி பறந்து வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வேணா சுட்டு தள்ளிருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அதே போல அவங்க கிட்டத்தட்ட வார்மங்கராதான் செயல்படுறாங்க. ஃபாக்ஸ் நியூஸ் மாதிரியான அந்த ட்ரம்புக்கு ஆதரவான ஊடகங்கள்லாம் நம்ம வந்து வெனிசுலா கூட போருக்கு போறோம் அப்படின்னு. இவங்க வெனிசுலா கூட போருக்கு போய் என்ன பண்ண போறாங்க தெரியல. ஆனா உள்ள போனா அவங்க திரும்பி வர மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் அவர் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது அப்படியே தான் இருக்கு. அவரு என்ன டிக்ளரேஷன் கொடுக்குறாருன்னா ரிபப்ளிக் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படின்ற வார்த்தைய இவர் பயன்படுத்துறாரு, நிக்கோலஸ் மதுரோ பயன்படுத்துறாரு. அதாவது வந்து ஒரே ஒரு ராணுவ வீரன் ஊடுருவி உள்ளுக்குள்ள வந்துட்டான், அமெரிக்க ராணுவங்களுக்குள்ள வந்துட்டானா இந்த நாட்டுல இருக்கிற யார் வேணாலும் ஆயுதம் எடுக்கலாம், ஆயுதம் எடுத்து அவங்க வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனுக்கு வந்துட்டாரு. இது வெளியே எத்தனை பேர் பெருசா கவனிக்கிறாங்க தெரியல. மிக ஆபத்தான ஒண்ணா நான் அதை பாக்குறேன். இதை பத்தி அந்த தகவல் இருக்கா? அதாவது ஏற்கனவே வந்து அவரு 45 லட்சம் பேரை வந்து தயார் நிலையில வச்சிருந்தாரு. இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு மலேசியா. மலேசியானாக்கா வந்து அந்த அங்க கம்யூனிட்டி பேஸ்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து போர் பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க, ஆயுதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க கிட்டத்தட்ட எல்லார்ட்டையுமே ஆயுதம் இருக்கு. வெனிசுலா பொறுத்தளவுல கிட்டத்தட்ட எல்லா பொதுமக்கள்கிட்டையுமே ஆயுதம் உண்டு. எல்லாருக்கும் போர் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த நாட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நார்த் கொரியா மாதிரி கிட்டத்தட்ட வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஹூகோ சாவஸ் காலத்திலேருந்து அதை அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த பொலிவேரியன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம். ஸோ ஏன்னா அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல் வந்து கடுமையா இருக்கக்கூடிய நாட்டுல முக்கியமான நாடு வெனிசுலா. வெனிசுலாவில் ஆயில் ரிசோர்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இடையில வந்து மைக்கேல் பிள்ளைங்கிற தோழர் வந்து கேட்டிருந்தாரு, அவ்வளவு மசகு எண்ணெய் இருக்கிற ஒரு நாடு வந்து எப்படி இவ்வளவு கடுமையான பஞ்சத்துல இருக்கு, எப்படி வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, போரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் கேட்டிருந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அது எல்லாருக்கும் எழற கேள்விதான். அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, ஹூகோ சாவஸ் காலம் மட்டும் இல்ல, அதற்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் பப்பட் அரசாங்கம் இருந்த காலத்திலேயே வந்து அந்த நாடு முழுமையா வந்து ஆயில் ரெவன்யூ வந்து நம்பி இருந்தது. அந்த பொருளாதாரத்தை கட்டமைச்சதே வந்து அவங்க ஆயில் ரிசோர்சஸை நம்பிதான் வந்து அந்த பொருளாதாரத்தை கட்டமைச்சிருந்தாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய உதவி இருந்தது. எக்ஸான் மொபைல் போன்ற நிறுவனங்கள் வந்து அங்க கொள்ளையடிக்கிறதுக்கான முழு உரிமை இருந்தது. அதுல இருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த நாட்டை வந்து அரசாங்கத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு பெருசா போய் சேரல இந்த வளம் எல்லாம். ஹூகோ சாவஸ் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து பூரா நேஷனலைஸ் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணாரு. வெல்ஃபேருக்காக செலவு பண்ணாரு, மக்களுடைய கல்விக்காக செலவு பண்ணாரு, கல்வி வளர்ச்சிக்கும் பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் கிட்டத்தட்ட கடாஃபி மாதிரி வந்து அந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்தினாரு, ஆயில் ரிசோர்சஸ்ல வர பணத்தை. ஆனா அவங்க பண்ண தவறுன ஒரு பிரச்சனை விஷயம் என்னன்னாக்க டைவர்சிஃபை பண்ணல. அதாவது பல்முனை தொழில்களை வந்து வளர்த்தெடுக்கல. முழுமையா வந்து க்ரூட் ஆயில வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, அதை ரிஃபைன் பண்றதையே வந்து கவனமா வச்சிருந்தாங்க. அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்தின் மூலமா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணி எல்லா பொருட்களையும் வரவழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மருத்துவ பொருட்கள்ல இருந்து, மருந்துகள்ல இருந்து, உணவுப் பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணிடுறது. ஏன்னா பணம் கிடைக்கிற பணத்துல இருந்து இம்போர்ட் பண்ணிடுறது. ஸோ அதையே வந்து அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசியை மெயின்டைன் பண்ணதுனால
ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து குறைஞ்சதுனால ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய பொருளாதாரத்துல தொய்வு ஏற்பட்டுச்சு. கூடுதலா அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தொடர்ந்து அவங்க மீதான பொருளாதார தடைகளை வந்து விதிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா வந்து ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்துல, ஒபாமா காலத்திலே இது ஆரம்பிச்சிருச்சு. ஒபாமா காலத்திலே வந்து சாங்ஷன்ஸ் போட்டாங்க வெனிசுலா மீது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், போன முறை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2017 காலகட்டத்துல மீண்டும் வந்து கிரிப்ளிங் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க இன்வோக் பண்ணது. கடுமையான சாங்ஷன்ஸை வந்து விதிச்சாங்க. அதுல எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திச்சதுன்னா, ஃபாரின் ரிசோர்ஸஸ் கிடையாது அந்த நாட்டுல. அதாவது ஏன்னா பண பரிவர்த்தனை பண்ணவே முடியாது, டாலர்ல எதையும் வாங்க முடியாது. ஸோ டாலரே அவங்கள்ட்ட கையிருப்பு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவங்கள கிரிப்பிள் பண்ணாங்க. அவங்களோட பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட வந்து உடைச்சிட்டாங்க. அவங்களால வந்து ரிஃபைனரியை வந்து ரன் பண்ண முடியல. ஆயில் ரிசோர்சஸ் விற்பனைக்கு ரன் பண்ண முடியல. ஏன்னா மெஷினரி பொருட் பார்ட் எல்லாமே வந்து அமெரிக்கா, மேற்குலக நாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்தது. அதை எல்லாத்தையும் சாங்ஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால மெஷினரி ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க முடியல. அதனால ரிஃபைனரி வந்து பண்ண முடியல. ஆயில் ரிஃபைன் பண்ண முடியாதனால அவங்களால விற்பனை பண்ண முடியல. ரெண்டாவது விற்கிறதுக்கான தோதுவும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து செகண்டரி சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க வெனிசுலாவுக்கு எதிராக. ஸோ அதனால எந்த நாடு வாங்கினுச்சுனாலும் அதன் மீது வந்து பொருளாதார தடை வந்து விதிக்கப்படும். ஸோ நிறுவனங்கள் வாங்க முடியாது. ஸோ இப்படியான கடுமையான பொருளாதார தடை வந்து விதிக்கப்பட்டிருந்ததுனால அவங்களுடைய ஆயிலை வந்து அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால வழக்கமா வந்து வந்துகிட்டு இருந்த வருமானம் கம்ப்ளீட்டா தடைப்பட்டதுனால பொருட்களையும் இம்போர்ட் பண்ண முடியல. வெளியில இருந்து இம்போர்ட் பண்ண முடியல. பணம் கொடுத்தாலும் பொருட்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை யாரும். ஸோ அதனால பொருட்கள் உள்ளுக்கும் வரல. இவங்க பொருட்களை வெளியிலயும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. மெஷினரியை வந்து ரிப்பேர் பண்ண முடியல, புதுப்பிக்க முடியல, ரிஃபைனரியை ரன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து சிதைச்சிற அளவுக்கு அவங்க இந்த சாங்ஷன்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் வான் கொய்தோங்கிறவனை வந்து இவங்களா அனௌன்ஸ் பண்ணாங்க, இவன் தான் அந்த நாட்டினுடைய இப்போ அதிபர்ன்ட்டு. அப்போ அவங்க ஸ்பெஷல் ஆன்வாயா ட்ரம்ப் வந்து யாரை போட்டாருன்னா, எலியட் ஆப்ராம்ங்கிற ஒரு போருக்கு குற்றவாளியை வந்து அந்த பொறுப்புக்கு வந்து போட்டிருந்தாங்க. அவன் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக முயற்சி எடுத்து கடைசி கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆச்சு. அந்த ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு. ஜான் போல்டன், மைக் பாம்பயோ, எலியட் ஆப்ரகாம் இந்த 3 பேரும் சேர்ந்து நடத்தின இந்த முயற்சிங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆச்சு. அதற்கப்புறம் தான் அந்த நாடு வந்து இதற்கான மாற்று ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சு, குறிப்பா வந்து அவங்க ஆயில் ரிஃபைனரி பண்றதுக்கு மெஷினரி பூரா வந்து ஈரான்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஈரான் வந்து முழுமையான சப்போர்ட்டை வந்து கொடுத்துச்சு. அப்படி கொடுத்த அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரியை வந்து மீண்டும் ரன் பண்ண ஆரம்பிச்சு, இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணி மாற்று வழிகள் மூலமா வந்து அவங்க பொருட்களை வந்து விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தேவையான எசென்சியல் குட்ஸை வந்து அவங்களால வாங்க முடிஞ்சுது. அதுவுமே வந்து திருட்டுத்தனமா தான் வாங்க முடிஞ்சுது. இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி தான் வந்து வாங்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து 2021 காலகட்டத்துல, இந்த 22 காலகட்டத்துல ரஷ்யாவுக்கு எதிரான போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இந்த சாங்ஷன்ஸுங்கிறது கம்ப்ளீட்டா உடைய ஆரம்பிச்சது. அப்புறம் தான் ரஷ்யால இருந்து சைனால இருந்து மற்ற நாடுகள் எல்லாமே இந்த சாங்ஷன்ஸை அவாய்ட் பண்ணி பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஓரளவுக்கு அதுல இருந்து ரெக்கவர் பண்ணி வெளியில வர முடிஞ்சுது. ஸோ இதுதான் அந்த பின்னணி. ஏன் வந்து அந்த நாடு இவ்வளவு ஆயில் ரிச் நாடா இருந்தும் ஏன் அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா, அமெரிக்கா பண்ண வேலைகளால தான் அந்த நாடு வந்து அவ்வளவு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இந்த டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆயில் ரிசோர்சஸ் மட்டுமே நம்பி இல்லாம மற்ற தொழில் விஷயங்களையும் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பொருளாதாரத்தை அந்த மாதிரி கட்டமைக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சதே இதை பார்த்துதான். இன்னும் சொல்ல போனா வெனிசுலா மீதான அந்த தடைங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துனுச்சுன்னா, அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டையும் சர்வதேச அரங்கில வந்து மெயின்டைன் பண்ண முடியல. டாலர் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதனால அவங்களுடைய இந்த இயர்லி ஃபீஸ் வந்து யுனைடெட் நேஷனுக்கு பே பண்ணணும். அந்த பேமெண்ட் வந்து அவங்களால பண்ண முடியல. ஏன்னா எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க.
என்ன சொல்ல போனா வெனிசுலாவினுடைய ஆயில் நிறுவனமா இருக்கிற நிறுவனம் வந்து அமெரிக்காவுல பெரிய அளவுக்கு சொத்து இருந்தது. ஏன்னா அந்த நிறுவனம் வந்து அமெரிக்காவுல நிறைய ஆயில்களை வந்து வித்துக்கிட்டு இருந்தது. அந்த நிறுவனத்தினுடைய அக்கௌண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இவங்களுடைய நாட்டினுடைய பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில வந்து ரஷ்யாவினுடைய அசட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சேர்ந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. 300 பில்லியன் டாலர்ஸ். அதற்கு முன்னாடி இதுக்கு ப்ரீகர்சரா வந்து எங்க நடந்ததுன்னா வெனிசுலாவினுடைய அசட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. அது அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணதுனால அவங்களால யுனைடெட் நேஷன் மெம்பர்ஷிப்புக்கே வந்து அவங்களால பணம் கட்ட முடியல. இப்பவும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல மெம்பர்ஷிப்ல இவங்களுக்கு ஓட்டிங் அதிகாரம் கிடையாது. ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் வெனிசுலாவுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க பேமெண்ட் பண்ணல, மெம்பர்ஷிப் பேமெண்ட் பண்ணல. ஸோ இந்த அளவுக்கு கொடுமை வந்து அமெரிக்கா வந்து இவங்க மீது திணிச்சுது. அதனாலதான் அந்த மக்கள் வந்து இன்றைய வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. ஸோ தோழர் கேட்டதுக்கான பதில் வந்து இதுதான். ஸோ ரெண்டாவது விஷயம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் 45 லட்சம் மக்களை வந்து போருக்கு தயார்படுத்துறதா சொன்னாரு. ரிசர்விஸ்ட வந்து கால் பண்றதா சொன்னாரு. இப்போ அதனுடைய தொகை வந்து அதிகரிச்சு 80 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ 80 லட்சம் பேரு இப்போ போருக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழுமையான ஆயுத பயிற்சிகள் எல்லாத்தையும் வந்து வழங்கி ட்ரைனிங்கை கொடுத்து தயார் நிலையில வச்சிருக்கிறதா வந்து அவங்க சொல்றாங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் இந்த நாட்டினுடைய எல்லை பகுதிக்கு வந்ததுக்கு மேல F-16 வகை ஃபிளைட் 2 ஃபிளைட்டை வந்து பறக்க விட்டதா சொல்றாங்க. அது எந்த வகையிலையும் தவறானது கிடையாது. ஏன்னா நீ போய் அவனுடைய எல்லையில நின்னா அப்புறம் அவன் ஃபிளைட்டை வந்து பறக்க தான் விடுவான். அதை வந்து அச்சுறுத்தலா இவனுங்க வந்து ப்ரீகர்சரா சொல்றானுங்க. 4000 சொச்சம் பேரை வந்து உள்ளுக்கு இறக்க போறதா சொல்றானுங்க. கமாண்டோ ஃபோர்ஸ 4000 சொச்சம் பேர் வந்து உள்ளுக்கு இறங்குனாங்கன்னா அது ட்ரிப் ஒயரா தான் இருக்கும். அடுத்து உடனடியா வந்து முழு நீள போறதை வந்து ஆரம்பிக்கணும் அமெரிக்கா. ஏன்னா 4000 சொச்சம் பேர் உள்ளுக்கு இறங்குனாங்கன்னா அவங்க வெளியில வர்றது கஷ்டம். அந்த அளவுக்கு அந்த சொசைட்டிக்குள்ள ஆயுத பயிற்சியில இருந்து ஆயுதங்கள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மக்கள் படை தான் அங்க இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த நாட்டை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. ஒரு சோசலிஸ்ட் ஃபார்ம்ல வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த தைரியத்துலதான் மதுரை வந்து பேசுறாரு. வந்தீங்கன்னாக்கா அதுக்கான பலனை வந்து நீங்க அடையணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அது ஒரு டெத் ட்ராப் தான். அமெரிக்காவை பொறுத்தளவுல வந்து ஒரு பெரிய டெத் ட்ராப். ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாள்தனமா அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா இவங்க உலகம் முழுக்க ஃபைட் பண்றது பண்ண முடியாது. வெனிசூலாவில் ஃபைட் பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான குவாக்மயரான ஒரு போரா தான் வந்து நடக்கும். அதை வந்து இவங்க விரும்பி ஏத்து போற மாதிரி தான் தெரியுது. அவங்க சொல்ற காரணங்கள் வந்து எதுவுமே நொண்டி சாக்கு தான் சொல்றாங்க. மதுரை வந்து ட்ரக் கார்டல் ரன் பண்றாருங்கிறாங்க. எந்த ஆதாரங்களும் அதுக்கு கொடுக்கப்படல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததாகவும் வரலாறு இல்லை. மதுரை வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டதாகவோ இல்ல வெனிசூலா வந்து அந்த அளவுக்கு ட்ரக் டிராபிக்கிங்ல ஈடுபட்டதாகவோ வரலாறு கிடையாது. அதற்கான ஆதாரங்கள் கிடையாது. இது கம்ப்ளீட் பொய் குற்றச்சாட்டு. இந்த பொய் குற்றச்சாட்டை மையமா வச்சுக்கிட்டு இப்ப இந்த முடிவுகளை வந்து எடுத்து அதன் மீது போர் தொடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல பின்னணியா இருந்து முக்கியமான ஆளா வேலை பார்க்கறது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டினுடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ. மார்க்கோ ரூபியோ ஐடியாலஜிக்கலி சோசலிசத்துக்கு எதிரான மனுஷன். ஸோ அவன் வந்து ஒரு கியூபன் ஃபேமிலியில இருந்து வர்றான். கியூபால வந்து புரட்சி நடந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி உருவானதுக்கு அப்புறம் அதன் மீது ஏற்பட்ட வெறுப்புனால அவனுங்க வெளியேறினானுங்க. அந்த ஒரு ஒரு செக்ஷனே வெளியேறினுச்சு. கியூபால இருந்து வந்தவனுங்க பூரா வந்து மியாமி, புளோரிடால வந்து பெரிய கூட்டமே இருக்கு. அவனுங்க பூரா வந்து கியூபா, சோசியலிச அரசாங்கங்கள், கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள், லத்தீன் அமெரிக்கன் நாடுகள், கரீபியன் நாடுகள்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள், இடதுசாரி அரசாங்கங்கள், இது எதையுமே அவனுங்களுக்கு பிடிக்காது. ஐடியாலஜிக்கலாவே பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலில இருந்து வரவன் தான் மார்க்கோ ரூபியோ. இப்போ மார்க்கோ ரூபியோ 2017 காலகட்டத்துல வெனிசுலாவுக்கு எதிராக நடந்த இந்த இந்த சதி திட்டத்துல முக்கியமான ஆளா இருந்தாள். அவன் தான் வந்து மிலிட்ரி இன்டர்வென்ஷன் வந்து அப்பவே பண்ணணும்னு சொல்லி கேட்டவன். ஸோ இப்போ அவனே வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைமையா வந்திருக்கிறதுனால அவனுடைய தூண்டுதலின் பேர்ல தான் வந்து இந்த போர் வந்து திணிக்கப்படுறதா தெரியுது.
ஸோ இந்த போர் வந்து ஆரம்பிச்சதுன்னா மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே போல அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இங்க போய் சிக்கிறத யாராலையும் தவிர்க்கவே முடியாது. புரியுது தோழர். இதுல வந்து நீங்க ஈரான், சைனா, ரஷ்யா மாதிரியான நாடுகளுடைய அந்த உதவியை பத்தி சொன்னீங்க. இதுல சமீபத்துல வந்திருக்க ஒரு தகவல் என்னன்னா, இவங்க கொண்டு வந்த இந்த கப்பல்கள்லாம் கொண்டாந்து நிப்பாட்டின பிறகு வந்து ஏற்கனவே இதெல்லாம் எதிர்பார்த்ததுனால ஈரான் கிட்ட இருந்து கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க அதாவது எப்படின்னா, கடல் கப்பல்லையே படகு, சாதாரண படகு மாதிரி நிப்பாட்டிட்டு அங்கிருந்து உள்ள அவங்க என்ட்ரு ஆனாங்க. அவங்க வாட்டர் இதுல என்ட்ரு ஆனாங்க அமெரிக்கா அப்படின்னா, அவங்களுடைய கப்பல்களை தாக்கறதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் ஏற்கனவே ஈரான் கொடுத்துட்டதா சொல்றாங்க. அதுக்கான ஃபுல் எக்யூப்மெண்டோட தான் இப்ப தயாரா இருக்காங்க. இப்ப இவங்க எதிர்பார்த்து தான் இருப்பாங்க, எதிர்பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நீங்க சொல்லுவீங்க, எப்போ வந்து அமெரிக்காவுடைய இன்னொரு ப்ராக்சியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்துச்சோ, அது வந்து வெறும் பாலஸ்தீன் இஸ்ரேலோட நிக்காது. அவங்க வந்து அடுத்தடுத்து ஈரான் வரைக்கும் போறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க அப்படின்னு. இப்போ அதே மூடுல தான் இப்ப இவங்க இங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ உங்க வெனிசுலால ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்கெல்லாம் போகும் அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கு ப்ரிப்பேரா தான் வெனிசுலாவும் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இதுல அடுத்து வந்து நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி அபு உபைதா அவர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. அது வந்து நம்ம நம்ம டெலிகிராம்லயே அதை நம்ம சொல்லல. காரணம் ஏன்னா அது வந்து பாலஸ்தீன் தரப்புல இருந்து வரல. அது அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டதோட இருக்குது. அது அப்படியே இருக்கு. இதுக்கு இதே சமகாலத்துல வந்து அதனுடைய பிரதமர் இருக்கக்கூடிய, அதாவது ஏமன்ல இருக்கக்கூடிய பிரதமர் மற்றும் அவருடைய கேபினட் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் கொலை பண்ணி இருக்குது இஸ்ரேலு. கொலை பண்ணிட்டு அது ஒரு பெருமையா வர சொல்லிக்குது. இது வெளியில இருந்து பாக்குற எல்லாரும் கேள்வி கேட்கறதுனா, ஒரு நாட்டுடைய பிரதமரை நீங்க கொலை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்துச்சு, எப்படி நீங்க அதை கொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இவங்க ஹூதிஸ் அன்சருல் அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்றாங்க. அது முற்றிலும் தவறானது ஒண்ணு. அவங்க வந்து அந்த அமைப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க. ஏற்கனவே அங்க வந்து ஆட்சியில இருந்த கட்சியை சேர்ந்தவங்களை தான் அன்சருல்லா வந்து அங்க நியமிச்சு வச்சிருக்குது பிரதமரா. இப்போ அதுக்கு வந்து அவங்க சொல்லும்போது, எங்க மேல நீங்க தாக்குதல் நடத்திட்டீங்க, கண்டிப்பா உங்க மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தொடக்கமா இன்னைக்கு வந்து 6 ட்ரோன் அனுப்பிச்சு, அதுல ஒரு ட்ரோன் வந்து அங்க இருக்கக்கூடிய ரோமன் ரோமன் ஏர்போர்ட் நினைக்கிறேன், அந்த ஏர்போர்ட் மேல தாக்குதல் நடந்திருக்குது. இப்போதைய பொசிஷன் எப்படி இருக்குது ஏமன் அன்சருல்லாவோட? அதாவது கம்ப்ளீட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 மினிஸ்டர்ஸ் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமா, பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து. அதாவது யமன்ல வந்து சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு பப்பட் அரசாங்கம். அது ஆக்சுவலா வந்து ஏடன்ல இருந்து இயங்கக்கூடிய அரசாங்கம். அந்த ஏடன்ல வந்து அவனுங்க இல்ல, ஆளே இல்ல. அவனுங்க எல்லாம் ரியாத்ல ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு தான் வந்து அந்த அரசாங்கத்தை நடத்துறாங்க. சவுதியோடைய பப்பட்டு. ஸோ அவனுங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய யமன் மக்கள் தொகை வந்து வெறும் 20%. 80% மக்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்கன்னா, சனா தலைமையகத்தை வச்சு நடத்தக்கூடிய அன்சருல்லா அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. அன்சரல்லாங்கிறது ஒரு அமைப்பு கிடையாது. அது தோழர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு அமைப்பு கிடையாது. பல்வேறு அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு தான் அன்சரல்லா. அதுல சோசியலிச அரச அமைப்புகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இருக்கு, மற்ற மத ரீதியான அமைப்புகள் இருக்கு. அதே போல இந்த அல்ஹுத்தியினுடைய அமைப்பும் இருக்கு. பல கிளான்ஸ், ட்ரைப்ஸ், அவங்களுடைய அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டாட்சியா தான் வந்து கூட்டமைப்பா தான் உருவாக்கி இந்த அன்சரல்லாங்கிற அமைப்பின் மூலமா அந்த அரசாங்கத்தை நடத்துறாங்க. அந்த பின்னணியில தான் நீங்க சொன்ன மாதிரி பல கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அன்சரல்லாங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமா வந்து இந்த ஆட்சியை வந்து செலுத்துறாங்க. இந்த அரசாங்கத்தின் மீதான தாக்குதலா தான் வந்து இப்ப நடந்திருக்குது. இது அன்சரல்லாங்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு சிங்கிளான ஒரு அமைப்பு கிடையாது. பல அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு. அந்த அமைப்பு வந்து தீவிரவாத அமைப்பு. அதனால அதன் மீது நாங்க தாக்குதல் நடத்துவோம். அதுல இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் வந்து எங்களுக்கு லெஜிட்டிமேட் டார்கெட் அப்படின்னு சொல்லி தான் இப்ப இஸ்ரேல் வந்து கிளைம் பண்ணுது. இந்த நடைமுறைங்கிறது அவங்க எப்போ வந்து இதுல பெய்ரூட்ல வந்து ஹஸ்புல்லாவினுடைய தலைமைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்களோ அப்ப ஆரம்பிச்சது. அப்ப ஆரம்பிச்சு தொடர்ந்து வந்து ஈரான் வரல, ஈரான் உள்ளேயும் போயிட்டாங்க. ஈரானுக்குள்ள போய் மிலிட்டரி லீடர்ஷிப்பை பூரா வந்து டீகாபிட்டேட் பண்றதுக்கான முயற்சியில கிட்டத்தட்ட சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க. அதுல வந்து தலைமையா இருக்கக்கூடிய சையத் அலி கமேனியை மட்டும்தான் வந்து அவங்களால வந்து வீழ்த்த முடியல.
கிட்டத்தட்ட மற்ற எல்லாரையுமே வந்து வீழ்த்தினாங்க. அடுத்த இது வந்து எல்லை வந்து எங்க போயிருக்குன்னா இப்ப யமனுக்குள்ள போயிருக்கு. அங்கேயும் வந்து மிலிட்டரி ரீதியான ஆட்களை யாரையும் வந்து வீழ்த்த முடியல. எல்லாமே வந்து சிவில் சர்வெண்டா இருக்கக்கூடிய சிவில் மினிஸ்ட்ரியை வந்து ரன் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. சிவிலியன் டார்கெட் தான் அது. அது வந்து மிலிட்டரி டார்கெட் கிடையாது. அது போர்க்குற்றம். சர்வதேச விதிகளை பொறுத்தளவுல ஒரு போர்க்குற்றம். டிப்ளமசியை பொறுத்தளவுல இன்டர்நேஷனல் டிப்ளமசியை பொறுத்தளவுல போர்க்காலத்துல இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடவே கூடாது. ஆனா அதான் வந்து இஸ்ரேல் தொடர்ந்து பண்ணுது, நியூனாமா செட் பண்ணுது. இப்ப இது என்னன்னா அவங்க எமன் அன்சாரல் அமைப்பு சொல்ற மாதிரி நரகத்தினுடைய வாயில இஸ்ரேல் வந்து திறந்து விட்டுருச்சு. இப்ப யார் வேணாலும் எந்த எதிரி நாட்டினுடைய தலைவர் மீதும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரசிடென்ட்டை வந்து இஸ்ரேல் வந்து செட் பண்ணுது. ஸோ இது வந்து கத்திங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்குது. இந்த கத்தி அங்கேயும் குத்தும் இங்கேயும் குத்தும். இப்ப இங்க குத்துனது நாளைக்கு அங்க குத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. அந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. இது இஸ்ரேலை பொறுத்தளவுல இப்ப எமன் அன்சாருல்ல வெளிப்படையா சொல்லுது, எங்க மீது நடத்தின தாக்குதல் மாதிரி சிவிலியன் லீடர்ஷிப் அதே போல கெனசெட் உறுப்பினர்கள் கெனசெட் மீதும் நாங்க தாக்குதல் நடத்துவோம், எங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்ப இதே நடைமுறைய ஈரான் போன்ற நாடுகளும் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா இஸ்ரேல் வந்து இதற்கான விலையை கொடுத்தாகணும். அமெரிக்கா இதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா அமெரிக்காவும் இதற்கான விலையை கொடுத்தாகணும். அந்த மாதிரியான ஒரு சர்வதேச விதிமுறையை வந்து இவங்க செட் பண்ணி உருவாக்கி கொண்டு வராங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்து, உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து ஃபாலோ அப் ஆச்சுன்னா இது மிகப்பெரிய அணு ஆயுத நாடுகள் மீதும் இந்த மாதிரியான டாக்டிக் வந்து இவங்க பயன்படுத்தினாங்கன்னா அணு ஆயுத போருங்கிறத தவிர்க்கவே முடியாத நிலைக்கு உலகம் வந்து தள்ளப்படும். அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் பாத்தை வந்து தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இயங்குது. இது நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். இந்த மாதிரி வந்து பண்றது மிக மிக ஆபத்தானது. இததான் வந்து நம்ம ஆரம்பத்துல சையத் ஹசன் நஸ்ரல்லா வந்து இவங்க அசாசினேட் பண்ணும்போதே நம்ம சொன்னோம், இது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து நடக்குது. அது கண்டிப்பா விளைவுகளை ஏற்படுத்தும். எப்ப ஏற்படுத்துங்கிறது தான் நமக்கு தெரியல. அந்த பின்னணியில தான் இன்னைக்கு யமன் அன்சார் அமைப்பு ரமாட் டேவிட் ஏர்போஸ் நினைக்கிறேன் அந்த ஏர்பேஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. அது வந்து இன்டர்செப்ஷன் பண்ண முடியல. மொத்தம் 6 ட்ரோன் அனுப்புனதா சொல்லுது. அது பல இடங்கள்ல தாக்குதல் நடத்திட்டதா சொல்லுது. மிலிட்ரி சென்சார்ஷிப் இருக்கிறதுனால யாரும் அதை வந்து ஆதாரபூர்வமா உறுதிப்படுத்த முடியல. அதே நேரத்துல இஸ்ரேல் சொல்லியிருக்கு, நாங்க 3 ட்ரோனை வந்து தடுத்து நிறுத்திட்டோம்ட்டு. ஆனா மொத்தம் 6 ட்ரோன் அனுப்புனதா யமன் அன்சார் அமைப்பு சொல்லியிருக்கு. அஸ்தாத்ல ஒரு முக்கியமான டார்கெட்ல தாக்குதல் நடத்தினதா சொல்லியிருக்கு. அஸ்கலான்ல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினதா சொல்லியிருக்கு. அதே போல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பென்கோரியன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டையும் தாக்குதல் நடத்தினதா சொல்லியிருக்கு. இன்னும் பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தினதா சொல்லியிருக்கு. எல்லாமே அதனுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. மிலிட்ரி அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணதாக சொல்லியிருக்கு. ஸோ அதனால எத்தனை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னாங்கிறது தெரியல. இஸ்ரேலை பொறுத்தளவு இன்னைக்கு வந்திருக்கிற ஆதாரங்கிறது இந்த ரமோட் டேவிட் ஏர்போர்ட்ஸ்ல நடந்த தாக்குதல்ங்கிறது விசுவல் ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால மறுக்க முடியாத அளவுக்கு விசுவல் ஆதாரம் கிடைச்சிருக்கு. இன்னும் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் தீவிரமடைக்கும். அடுத்த கட்டமா கெனசெட் மீதும் தாக்குதல் நடத்தலாம், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் மீது தாக்குதல் நடத்தலாம், பிரசிடென்ட் மீது தாக்குதல் நடத்தலாம், எதை வேணாலும் நடத்தலாம். ஏன்னா அந்த மாதிரியான லெஜிட்டிமசியை வந்து இவங்க கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. யாரு வேணாலும் எந்த தலைவர் வேணாலும் தாக்கலாங்கிற ஒரு கதவை வந்து இன்னைக்கு திறந்து விட்டுருச்சு இஸ்ரேல். இதுல வந்து இன்னும் ஒரு விஷயத்த ஒரு 2 விஷயம் ஆட் பண்ணி நம்ம முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து சவுதி தரப்புல இருந்து ஆர்ட்லரி செல் வந்து ஏமன் உள்ள வீசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த போர் காலத்துல இது வந்து நார்மல் நடக்கிறது. இங்கே எங்கேயும் வார்னிங்குக்கான இது வீசப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த தடவை வந்து மக்கள் குடியிருப்பு பகுதியிலேயே வீசிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்து இது எங்க நகரப்போகுதுன்னு தெரியல. இல்ல இது வந்து நமக்கு இது புதிய செய்தியா இல்ல வந்து உண்மையிலே ஒருவேளை தினம் தினம் அது ரெகுலரா நடந்து நமக்கு இது புதிய செய்தியா வருதா இல்ல இதுதான் முதல் தடவை இப்படி பண்றாங்களா அந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அப்படின்றது தெரியல. அப்படி எது நடந்துச்சுன்னா அது வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் தான் எல்லாரும் பயப்படுறாங்க.
ஏன்னா ஏன் சவுதி அரேபியா எப்படி வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அடுத்து இன்னொன்று வந்து இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி இது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சேனல் 13, அந்த சேனல் 13 வந்து இவருக்கு நெருக்கமான நெத்தனியாவுக்கு நெருக்கமான ஊடகம் இல்லையா தோழர்? தெரியல தோழர் அது எதுன்னு. நான் அதுதான் நினைக்கிறேன், சேனல் 13 நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் விட்காஃபும் பேசிட்டு விட்காஃப் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. விட்காஃப் வந்து அங்க இருக்க, அதாவது பாலஸ்தீனுக்கும் ரெகுலரா பாலஸ்தீனுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய தூதராக இருக்கக்கூடிய ஒரு 2 சோர்ஸ் மூலயமா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஹமாஸ் தரப்புல அது கேட்டிருக்காங்களாம். அது சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, சமீபத்தில் வந்தது இப்போ ஒரு ½ hour பிஃபோரா என்னன்னா, இருக்கிற எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, ஒட்டுமொத்தமா போரை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இவங்க எப்படி நம்புறதுன்னு தெரியல. இவங்களுக்கு வந்திருக்க அது கொடுக்கப்பட்ட இதை வந்து ஹமாஸ் ரிஜெக்ட் பண்ணல, அதை பாசிட்டிவான ஒரு மெசேஜா அவங்களுக்கு ரிப்ளைவா கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்ம இங்க இருந்து பேசுறோம், களத்துல என்னன்றதை அவங்க ஹமாஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. நான் பார்க்கலாம் அது என்ன எப்படி போகுதுன்னு. வேற ஏதாவது தகவல்கள் சொல்ல வேண்டியதா? இல்ல தோழர், வேற ஒண்ணும் இல்ல. தோழர்கள் வந்து மன்னிக்கணும், எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்ததுனால என்னால பேச முடியல கடந்த வாரம். ஸோ அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் தோழர்கள் இன்னைக்கு வந்து நான் இந்த என்னோட பழைய டிராவல் வீடியோ வந்து கிட்டத்தட்ட அது 2023 டிராவல் பண்ணது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஜர்பைஜான் ஒரு 10 நாள் டிராவல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரெகுலரா டிராவல் பண்ணது, என்னோட பர்சனலா டிராவல் பண்ணது எல்லாமே வந்து வீடியோவை எடுத்து வச்சிருந்தேன். அது போடுறதுக்காக தான் இந்த சேனல் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறமேல அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது வந்து வேற ஒரு இடத்துக்கு ஒரு தளத்துக்கு நகர்த்துறதால அந்த வீடியோலாம் போடாம இருந்துச்சு. இப்போதான் எனக்கு அதை எடிட் பண்ணி கொடுக்குறவர் கொஞ்சம் ஃப்ரீயானாரு. அதனாலதான் இன்னைக்கு போட்டிருந்தேன். இந்த தோழர் கூட கேட்டிருந்தாரு, எதுக்கு இப்போ இதெல்லாம் போடுறீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. தோழர்கள் அதை மன்னிக்கணும். அதுவும் அந்த வீடியோ தனியா வர்ற மாதிரி இந்த வீடியோ தனியா வந்துகிட்டே இருக்கும். போர்க்குடித்தனர் தான் நம்மளுடைய பிரைமரி, அது தனியா வந்துகிட்டே இருக்கும். இது எதுக்காக அந்த சேனல் தொடங்கப்பட்டதோ அதுக்கான வீடியோ தான் அது தனியா வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால தோழர்கள் அதுக்கும் ஆதரவு கொடுங்க. அந்த வீடியோ போட்டதுனால நீங்க நினைச்சிட வேண்டாம் இந்த வீடியோ நாங்கள் நிப்பாட்டிடுவோம், அதனால இல்ல. அது வேற இது வேற. உங்க நேரம் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.